இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அவரோட வாழ்க்கை குறிப்பு மற்றும் சிறப்பு பெயர்கள். பிறப்பு திருவாமூர், கடலூர் மாவட்டம். பெற்றோர் புகழனார் மாதினியார், சகோதரி திலகவதியார். இயற்பெயர் மருள் நீக்கியர். சமய மாற்றம் சமண சமயத்தில் தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். சிறப்பு பெயர்கள் அப்பர், திருநாவுக்கரசர், வாகீசர், உழவர தொண்டர். இறைப்பணி மற்றும் சமணத்தில் இருந்து திரும்புதல். சமண சமயத்தில் தலைவராக இருந்த இவர் சூளை நோய் காரணமாக திலகவதியாரின் அறிவுரைப்படி சிவபெருமானை வணங்கி கூற்றாயினவாறு விலகிலீர் என்ற பதிகம் பாடி நோய் நீங்க பெற்றார். பல்லவ மன்னனர் சமயத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றினார். உழவர பணி அதாவது தொண்டுகள். சிவாலயங்களில் புற்களை நீக்கி தூய்மைப்படுத்தும் உழவர பணியை முதலாக தொடங்கியவர் இவரே. மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றாலும் இறைவனுக்கு தொண்டு செய்தவர். இவரது கையில் எப்போதும் உழவரப்படை இருக்கும். இதனால் உழவர தொண்டர் என அழைக்கப்படுகிறார். தேவாரமும் இலக்கிய பணியும். திருநாவுக்கரசர் அருளிய தேவார பதிகங்கள் 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது தேவாரங்கள் பக்தி செறிவும் மெய்யுணர்வு சிந்தனைகளும் நிறைந்தவை. அப்பூதி அடிகள் இவர் மீது பக்தி கொண்டுள்ளதன் மூலம் புதல்வர்களுக்கு இவரது பெயரிட்டு அழைத்தார். இசை ஞானம். திருநாவுக்கரசர் இசை தமிழில் சிறந்த ஞானம் கொண்டவர். 4வது திருமுறையில் இவரது பாடல்களில் திருநாவுக்கரசரின் இசைத்திறன் வெளிப்படுகிறது. இவருடைய பாடல்களில் கீழ்காணும் 10 பண்கள் காணப்படுகின்றன. கொல்லி, காந்தாரம், பியந்தை காந்தாரம், சாதாரி, காந்தார பஞ்சமம், பழந்தக்காரம், பழம்பஞ்சுரம், இந்தளம், சிகாமரம், குறிஞ்சி. நன்றி.